ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பால் கிடச்சிருக்குன்னு. தேங்காய் அரைஞ்சதில் 2 மண்சட்டி ஃபுல்லாக தேங்காய் பால் கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ அரைச்சி வச்சு இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. அரைச்சி எல்லாம் அரைஞ்சி வச்சதெல்லாம் வந்துட்டு இது மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுத்தேன். பால் 2 மண்சட்டி அளவு வந்துருச்சு. புது மண்சட்டி. இந்த சட்டியை வந்துட்டு 2 டைம் தான் அரிசி கழுவுற தண்ணியில் ஊற போட்டிருக்குறோம். இப்போ பால் அரைச்சி ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு சட்டி பழகிரும். சட்டி அப்படி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இது அரிசி கழுவுற தண்ணியிலையும் கஞ்சிலெல்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள் எவ்வளோ பால் கிடச்சிருக்குன்னு. நம்ம வந்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற தேங்காயில் தான் இவ்வளோ பால் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு நாளைக்கு எண்ணெய் ஆயிரும். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்காவை வாடிருச்சு காஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்களும் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த வேஸ்ட் பண்ணுற தேங்காயில் இவ்வளோ பால் எடுத்து நாளைக்கு எண்ணெய் எடுக்கலாம். போன டைம் இந்த ஒரு மண்சட்டி அளவு தான் தேங்காய் பால் எடுத்தேன். 1/4 லிட்டர் எண்ணெய் வந்துச்சு. அது நான் காமிக்கல விட்டுட்டேன். சரி, இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆடை கட்டி வரும். இதில் ஆடையாக வரும். நாளைக்கு இது நல்லா ஒரு 1.5 நாள் விட்டுருணும் மக்களே. 1.5 நாள் விட்டோம்னா இது நல்லா தெளிஞ்சு தண்ணி கீழே போயிடும். அந்த பால் ஆடை மட்டும் மேலே வரும். அந்த ஆடையை நல்லா மேலாக எடுத்து வடைச்சட்டியில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சினோம்னா தேங்காய் எண்ணெய் நல்லா மணக்க தேங்காய் எண்ணெய் வரும். நீங்கள் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைம் மட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீட்டில் வந்துட்டு சுத்தமான கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் குழந்தைங்களுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம், முகத்துக்கு போட்டுக்கலாம். அவங்களுக்கு நல்ல உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கலாம் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க. ஏன்னா எந்த கலப்படமும் இல்லை. நல்லா இருக்குங்க மக்களே. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்காவை. ஏன்னா நம்ம ஒரு தேங்காய் உடைச்சோம்னா அதெல்லாம் எப்படியும் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். என் அம்மா வீட்டில் அப்படி அந்த மாதிரி தான் ஆகுது. நான் தேங்காயெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போட்டு வச்சுருவேன். காஞ்சிரும், ஒரு சிலது அழுகிரும். இருந்தாலும் நான் அதை தூக்கி வீச மாட்டேன். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஆஞ்சு இந்த மாதிரி பால் எடுத்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவேன். சரி, நம்ம எடுக்கிறோமே, நம்ம சப்ஸ்கிரைபருங்கெல்லாம் பார்த்து இது மாதிரி எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ மணி என்னாச்சுங்க, எவ்வளோ நேரம்? 7 மணிக்கு அரைக்க போனேன். 9 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். ஏன்னா இந்த டைம் நிறையா தேங்காய் கிடச்சிது. அதனால் 2 மண்சட்டி அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. எவ்வளோ எண்ணெய் வருதுங்கிறது நான் உங்கள் முன்னாடி காமிக்கிறேன். எண்ணெய் எடுத்துகிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. கலப்படம் இல்லாத எண்ணெய் கிடைக்கும், யூஸாக இருக்கும். சரிங்களா மக்களே? பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 மண்சட்டி புது மண்சட்டியில் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்க மக்களே, பாய்.